மத்திய 25 வசனத்தை வாசிங்க. இப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். யாருக்காக? பிசாசுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அல்லேலூயா. இது மனுஷருக்காக தேவன் உருவாக்குனது கிடையாது. பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காகவும் தான் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா மனிதர்கள் ஏன் மனிதர்கள் போய் அந்த நரகத்தில் விழ நேரிட்டது? மனிதன் அநேக பாவத்தில் பாடுவதினால் அநேகர் மனுஷர் என்ன பண்றாங்களாம்? பாவத்தில் ஈடுபடுவதினால், கர்த்தருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாததினால், பாவத்தில் ஈடுபடுவதினாலும் கர்த்தருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாததினாலும் சாத்தானை பின்பற்றுவதால் அவன் அடையும் தண்டனைகளை அடைவார்கள். அல்லேலூயா. என்ன பண்றாங்களாம்? சாத்தானை பின்பற்றுவதினால் அவன் அடையும் தண்டனையை அவர்களும் அடைவார்கள். அல்லேலூயா. ரட்சிப்பை சொன்னாலும் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். தேவனுடைய நாமத்தை சொன்னாலும் அவர் வேண்டாம் என்று மறுதளித்து போகிறார்கள். தேவனுடைய சித்தத்தை செய்யாதவர்கள், சாத்தானை பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு தான் ஆக்கினை, நரக ஆக்கினை. அந்த நரகத்திற்கு, பிசாசுக்கு வைக்கப்பட்டு இருக்கிற நரகத்தில் அவர்களும் பங்கடைகிறார்கள். ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன? நித்திய ஜீவனை வச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு குரல் கொடுங்க அல்லேலூயான்ட்டு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஊமை இல்லை, தேவன் வாயை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லி சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நித்திய ஜீவனையும் ஆக்கினை என்பவற்றையும் கவனமாக ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. நித்திய ஜீவனும் இருக்கு, நரக ஆக்கினை இரண்டும் என்றென்றைக்கு இருக்கும் என்பது தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நித்திய ஜீவனும் நித்திய ஆக்கினை, இது ரெண்டும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற காரியம். நித்திய ஜீவன் அடைவது என்றால் தேவனுடைய பிரசன்னத்தில் முடிவில்லாமல் காலம் காலமாய் வாழ்வது தான். நித்திய ஜீவன் அடைவது என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில், பிரசன்னத்தில் நித்திய காலமாய் வாழ்வதாகும். அல்லேலூயா. யோவான் 3:15 வசனம். யோவான் 3:15. தன்னை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்ன பண்ணணுமா? தன்னை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். மனுஷனை என்ன பண்ணணுமா? மனுஷன் உயர்த்தப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். நித்திய ஜீவனுக்கு போய் மனுஷனை உயர்த்த தான் கர்த்தர் ஆசைப்படுறாரு. மனுஷனை நரகத்துக்கு தள்ளணும்னு தேவன் அந்த பூமிக்கு வரல. மனுஷன் பரலோக ராஜ்யத்தில் வந்து பங்கு அடையணும். ஆனா பாவம் செய்கிற ஆத்துமாக்கள் தான் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் தான் தேவன் என்ன சொன்னாரு? யோவான் 3:16 தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும். யார்? என்ன மனுஷன் என்ன பண்ணணுமா? பாவம் செய்து கெட்டு போக கூடாது. அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த பூமியில் அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் நித்திய ஜீவனை அடையும்படியாக கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. யோவான் 3:17 சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அவரை அனுப்பினார். என்னத்துக்கு அனுப்பினாராம்? இந்த உலகம் ரட்சிக்கப்படணும், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அதனால் தான் தேவன் அவரை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? இந்த உலகமே நானும் நீ ரட்சிக்கப்பட்டா போதாது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களும், தேவனுடைய நாமத்தை உச்சரிக்காதவர்களும், தேவனுடைய நாமத்தை சொல்லாத மறுதளிக்கிறவர்களும் என்ன பண்ற? அப்படியாப்பட்ட மனுஷர்களே நரக குழிக்கு பங்காகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இது நித்திய ஜீவன் அடைவது ஒவ்வொரு மனிதனுக்கும் நித்திய ஜீவன் உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன வச்சிருக்காரு ஆண்டவர்? நித்திய ஜீவனை வச்சிருக்கிறாரு. உண்டு, இருக்கு. அடிச்சு வேதம் சொல்லுது, உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்து ஜீவனை கொடுத்தாரு. நீ நித்திய ஜீவனை அடையணும். அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? நித்திய ஜீவனுக்கு வாய் திறந்து சொல்லுங்க, பாத்திரவானாக நடக்கணும். நித்திய ஜீவனுக்கு
பாத்திரவானாக நடந்து கொள்ளுங்கள், நரகம் கொடூரமானது. அல்லேலூயா. நரகம் எப்படியாப்பட்டது? கொடூரமானது. இன்னைக்கு நரகத்துக்கு யாரும் பயப்படுறது இல்லை. நரகம் இருக்கு, பரலோகம் இருக்கு, தேவ ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பாரு, தேவ நித்திய ஜீவன் கொடுப்பாரு. இது ஒண்ணுமே தெரியாத மனம் போன போக்குல வாழ்கிறது. வாழ்க்கைக்கு சமமானது கிடையாது. அல்லேலூயா. எப்படி வாழ்றோமா? மனம் போன போக்குல. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், தேவனை ஏற்றுக்கொண்டுட்டேன், ஆனா நான் மனம் போன போக்குல வாழ்றேன். அல்லேலூயா. மனம் போன போக்குல வாடுறது தேவனுடைய சித்தம் இல்லை. அது போல நித்திய ஆக்கினியிலும் மக்கள் என்றென்று நரகத்தில் வாழ்ந்து, நித்திய ஆக்கினி, நித்திய தீர்ப்பு, நித்திய ஆக்கினி. அந்த நித்திய ஆக்கினி எங்க இருக்குது? நரகத்துல. நரகத்தில் வாழ்ந்து அவதிப்படுவார்கள். நரகத்தில் வாழ்ந்து அவதிப்படுவார்கள் என்பது நிச்சயமாக வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நரகத்துல என்றென்று வாழ்ந்து அவர்கள் அவதிப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக்கினை உண்டு பாவம் செய்கிறவர்களுக்கு. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு? பாவம் செய்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. பிசாசு பாவம் செய்தான். அல்லேலூயா. பிசாசு பாவம் செய்ததுனால்தான் பிசாசுக்கு நிரந்தரமான இந்த நரகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா மனுஷன் பாவம் செய்தாலும் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமா மாற்றி அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும் தான் உன்னுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு வர எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் நம்முடைய ஆவி ஆத்துமா உள்ளான மனிதன் அழிய மாட்டான். அல்லேலூயா. இந்த ஆவி உள்ளான மனிதன் அழிய மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் நான் சொல்லத்தை பார்த்துருக்கிறேன். போங்க, வாழறது ஒரு ஜீவன், எப்படியாவது வாழ்ந்து செத்துட்டா போதும். இந்த ஆவி எங்க போதோ அது எங்கன்னா போய்கிட்டோம், என்னென்ன பண்ணிக்கிட்டோம். நான் இந்த பூமியில வாழ்ற மட்டும் சுதந்திரமா வாழ்ந்து சாகணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. இந்த ஆவி நாளைக்கு எங்க போனாலும் பாரு, இந்த ஆவி எங்க போவோம்? இந்த ஆவிக்கு சரிக்கிறதையும் கொடுப்பாரு. மனுஷனுக்கு எலும்பு சரிக்கிற எல்லாத்தையும் கொடுத்து அவன் நரகத்துல தள்ளப்படுவான். அந்த நரகத்துல புழு அவனை தொலைக்கும். புழு அந்த அக்கினியில சாகாது. அவன் அங்க வேதனை விட்டு தவிப்பான், தண்டனை அனுபவிப்பான் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தண்டனை தொடங்குவதற்கு தேவன் ஒரு காலத்தை நியமித்துள்ளார். இந்த தண்டனை தொடங்கிருச்சா? இல்லவே இல்லை. இந்த தண்டனை ஆண்டவர் எங்க வச்சிருக்காரு? தொடங்க ஒரு நாளை குறித்து வச்சிருக்கிறார். ஒரு நாள் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தாங்கள் இவ்வாறு தண்டனை அடைப்போவது சாத்தானுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் தெரியும். கடைசி நாட்களை தேவன் இந்த சாத்தானை நரக குழியில தள்ள போறாரு. அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று சாத்தானுக்கு என்னம்மா தெரிஞ்சிருக்குதான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சாத்தானுக்கு தெரிஞ்சது கூட மனுஷனுக்கு தெரியல. மனுஷனுக்கு இன்னும் தெரியாத இருக்குது. நான் பாவம் செய்தா நான் எந்த இடத்துக்கு போக போறேன்? நான் நீதி செய்தா எங்க போக போறேன்? நீதி செய்தா நித்திய ஜீவனை அடைவேன், பாவம் செய்தா நரகத்துக்கு போய் விழுவேன். இது ரெண்டையும் மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த சாத்தானுக்கு தெரியுது அவன் எங்க போக போறான், எங்க விழ போறான், அவனுக்கு கடைசி நாட்கள் தேவன் அவனுக்கு என்ன தண்டனை வச்சிருக்காருன்னு. ஆனா மனுஷனுக்கோ தெரியாம இருக்குது. துணிகரமான பாவம், துணிஞ்சி செய்கிற பாவம், இது எந்த இடத்துல கொண்டுட்டு போகும்? மனுஷனை நரக குழிக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. இந்த நரக குழிக்கு தப்பிவிக்க மனுஷன் ஆயத்தப்படணும். ஆனா சாத்தா பாருங்க நடுங்குறான். மத்தேயு 8:29 அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு உமக்கும் என்ன? சாத்தா என்ன சொல்லுது இயேசுவை பார்த்து? இயேசுவே தேவனுடைய குமாரன். அதுக்கு தெரியும் அவர் தேவனுடைய குமாரன். அதை சொல்லுது. இயேசுவே தேவனுடைய குமாரன், எங்களுக்கு உமக்கு என்ன? காலம் வருமுன்னு எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்திரோ என்று கூப்பிட்டார்கள். காலம் இன்னும் வரல. அல்லேலூயா. காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கு வந்தீரோ? நீங்க வந்தீங்களா எங்களை வேதனைப்படுத்த? அவர் அக்கறை கெஸ்ரேனே நாட்டில் பாருங்க, நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவங்க 2 பேரு தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. பிசாசு பிடித்திருந்தவர்கள், சங்கிலினால் கட்டப்பட்டால் அறுத்து வீசி எறிகிறவர்கள், கல்லறையில் தங்கி வாசம் செய்கிறவர்கள். அவர்கள் சொல்றாங்க, அவங்க மேல இருக்கிற பிசாசு சொல்லுது, காலம் வருவதற்கு முன்பாக நீர் இங்கு வந்தீரோ? அல்லேலூயா. இயேசுவானவரை தேவனுடைய குமாரன் என்று பிசாசுகள் அறிந்திருந்தன. இயேசுவை
தேவனுடைய குமாரன் என்று பிசாசுகள் அறிந்திருந்தன. இந்த வசனத்தை, இந்த 2 வசனம் பாருங்க, இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்த்தால் பிசாசுக்கு தங்களின் இறுதி நிலை வேதனை உள்ள நரகத்தில் தள்ளப்படும் என்பது, இறுதி நிலை நரகத்தில் தள்ளப்படும் என்பது, அதற்கு இன்னும் காலம் வரவில்லை என்பது தெரியும். அல்லேலூயா. பிசாசுக்கு இன்னும் காலம் வரவில்லை. பிள்ளைகளே, நீங்க கூட உஷாரா கேட்கணும். தேவ வார்த்தையை கேளுங்க. இந்த நரகம் கொடூரமானது. இந்த நரகத்துக்கு நம்ம தப்பி வாழணும்னா இந்த பூமியில எப்படியாப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும்? இந்த நரகம் கொடூரமானது. அந்த கொடூரமான நரகத்திலிருந்து ஒருவராலையும் தப்பி நம்மளை கொண்டுட்டு வர முடியாது. அல்லேலூயா என்பதை நாம் வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். மேலும் அங்கு செல்வதற்கு அவைகளுக்கு விருப்பமில்லை என்பதை காண்கிறோம். பாருங்க, பிசாசுக்கு விருப்பம் இல்லையா நரகத்துக்கு போறதுக்கு? இன்னைக்கு மனுஷருக்கு விருப்பம் இருக்குது. பரவாயில்ல விடு. இந்த உலகத்தின் இச்சை, இந்த உலகத்தின் பாவம், மறக்க முடியாத தன்மைகள், இதையெல்லாம் விட்டு உலகத்துக்காக வாழணும். உலகத்துக்கு வாழ்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. தேவனுக்காக வாழ்கிறவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். இந்த பிசாசுகளே சொல்லுது, நான் இல்லை, எனக்கு அங்க போறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா இன்னைக்கு அநேக மனுஷருக்கு தான் பாவம் செய்ய வச்சு அவங்களையும் அவன் போகிற இடத்துல கொண்டுட்டு போனன்ட்டு பிசாசு இன்னைக்கு மனுஷனை பாவத்தில் தூண்டி இழுத்துட்டு இருக்கான். பாவம் செய்யும்படி தூண்டிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12:12 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. அல்லேலூயா. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து, பிசாசு என்ன நினைக்கிறான்? அவனுக்கு எங்க கொஞ்ச காலம் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும். அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு, அவனுக்கு என்ன ஆச்சான்? மிகுந்த கோபம் கொண்டு ஆபத்து, பாரு, உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும். மிகுந்த கோபம் கொண்டு யார்கிட்ட வந்தான்? மனுஷர்கிட்ட வந்திருக்கான். உங்களிடத்துல வந்திருக்கான். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஆபத்து வரும். ஆபத்து இல்லாத நம்ம இந்த பூமியில வாழ முடியாது. ஆபத்து கொடுக்க சத்துரு எப்போதும் நம்ம சுற்றி கொண்டுதான் இருக்கிறான். அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க நம்மளுக்கு ஒரே வழி, நித்திய ஜீவனை அடைய ஒரே வழி தேவனை பற்றி கொள்வது தான். விசுவாசம் நம்மளிடத்துல அதிகரிக்கப்படணும். தேவனோடு எப்போது நம்ம யோனாக்கு என்ன செய்தாரு? எப்போது தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தாரு, தேவனோடு பேசிக்கொண்டே இருந்தாரு, தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் பாருங்க, சில மனிதர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பிசாசு பாருங்க, பிசாசு நரகத்துல இருக்கும்போது, நரகத்துல பிசாசு ஆட்சி செய்யுமா. அவனுக்கு ஆட்சி செய்ய இடத்தை தேவன் கொடுக்கல. அது கொடூரமான இடம். அந்த இடத்துல அக்கினி பத்தி எரிஞ்சிட்டே இருக்கும், அக்கினி கடலா இருக்கும். அந்த நெருப்புல அவன் எரிஞ்சுக்கிட்டு எப்படி அங்க தள்ளப்பட்ட மனுஷர்களை ஆட்சி செய்வான்? சில பேர் சொல்றாங்க, சொல்லத்தையும் கேட்டு இருக்கிறோம். இல்ல, பிசாசு நரகத்துல இருந்து மனுஷர்களை, அந்த நரகத்துல இருந்து மனுஷர்களை ஆட்சி செய்வானா, மனுஷர்களை வேதனைப்படுத்துவானா, மனுஷர்களுக்கு நெருப்பு ஈயத்தை காசி கையில ஊத்துவானா, கழுத்துல ஊத்துவானா, இப்படி பல விதமா சொல்றாங்க. அவனே எங்க அவதி உருவான். நரகத்துல பிசாசு அவதி உருவான், வேதனைப்படுவான். அதே வேதனையை தான் மனுஷனும் அந்த இடத்துல படணும். ஆனா இன்னைக்கு தவறாக பேசிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. வேதத்தை நன்றா ஆராய்ந்து பார்க்கும்போது வேதத்தின் ரகசியங்கள் நம்மளுக்கு தெரியும். பிசாசுக்கு என்ன திட்டத்தை வச்சிருக்காரு, மனுஷனுக்கு என்ன திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அசுத்த ஆவிகளும் நரகத்தில் தண்டனை அனுபவிப்பார்கள் என்பதே உண்மை. பாருங்க, அசுத்த ஆவிகளோ நரகத்தில் தண்டனை அனுபவிப்பார்கள். அவர்களுக்கு கொடூரமான தண்டனை நரகத்தில் உண்டு. அல்லேலூயா. ஆனா அவங்க அந்த இடத்துல இருந்து எப்படி மனுஷனே தண்டிப்பாங்க? இந்த பூமியில பிசாசானனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம்தான் உண்டு என்று அறிந்து அவன் கீழே வந்து மனுஷர்களே அவங்களுக்கு ஆபத்து வரும், ஐயோ அவங்களை வேதனைப்படுத்த தான் அவனால முடியும். ஆனா நரகத்துல மனுஷரை வேதனைப்படுத்த அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 25:30 வசனம். புராஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளில் தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. யாராம்? புரோஜனமற்ற ஊழியக்காரனை அங்கே தள்ளி போடுங்கள், அங்கே என்ன இருக்கும்? அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எப்பயும் அழுகு. நரகத்தில் எப்படி? ஊழியக்காரர் பாருங்க, இந்த இடத்துல மனுஷனே புரோஜனமற்றவன், தேவனுக்காக எதையும் செய்ய முடியாதவன்.
இயேசு கிறிஸ்து ஊழியத்தை சரியா செய்யாத ஊழியக்காரனை, புதியதாக ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணாத ஒவ்வொரு ஊழியக்காரரையும், கர்த்தரிடம் வழியில நடத்த முடியாத ஊழியக்காரரையும், கடைசி நிலைமை இதுதான் அவங்களுக்கு. அல்லேலூயா. இந்த ஊழியக்காரரை போல நான் இருக்கணுமா? இவங்களை போல நம்ம வாழணுமா? கவனமா இருக்கணுமா? அல்லேலூயா. தேவனுடைய வேலையை செய்யாத அசதியா செய்துக்கிட்டு, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? ஊழியக்கார் சொல்றாங்க, நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை தேவன் கொடுப்பாரு, நம்ம கரெக்டா தேவனுக்கு என்ன செய்யறோமோ அதை செய்யலாம். 2 விதவை என்ன பண்ணுச்சு? 2 பைசாவை போட்டுச்சு. ஆண்டவர் அதை ஏத்துக்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? சாபன்றாங்க. ஊழியக்கார் சபிக்கிறாங்க. நீங்க காணிக்கை கொடுக்கல, தசன பாகம் கொடுக்கல, உங்க வீடு உருப்படாது, அதுக்கு தான் இந்த தர்த்தத்துல இருக்கிறீங்க, இப்படியெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊழியக்காரை சபித்து பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. வேதனை. ஒரு ஏழை கொடுக்க முடியாதவங்களுக்கு உதவி செய்ய முடியல, அவங்கள பார்த்து அவங்க கிட்ட இருந்து பணமும் உதவிகளும் வரவில்லைன்னு சொல்லிட்டு முறுமுறுக்கிற ஊழியக்காரர் எந்த இடத்தில் தள்ளப்படுவார்கள்? நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். பிசாசு வைத்திருக்கிற இடத்துக்கு அந்த வேலைக்காரனும் போவான். ஒரு ஆத்துமாவை என்னால் ஆதாயப்படுத்த முடியாது. எதுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு? எதுக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு? எதுக்காக உன்னை பாவத்திலிருந்து மீட்டாரு? எப்படியாவது ஒரு ஆத்துமா, வருஷத்துக்கு ஒரு ஆத்துமாவை கர்த்தர் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த உனக்கு கொடுத்திருக்கிற மந்தையை பத்திரமா நீ மேய்க்கணும். ஓ நாய்க்கு அதை தப்பு வைக்கணும். நீ அதுக்காக உனக்கு கொடுத்தா நீ அந்த மந்தையை சிதறடிக்கிற. அந்த மந்தையை சிதறடிக்கிறவனும் கர்த்தர் கொடுத்த தாளந்தை புதைத்து வைக்கிற ஊழியக்காரனுக்கு பிசாசுக்கு வைத்திருக்கிற நரக அக்கினி கூலியில் தான் போவான். நீங்களோ கவனமாக எச்சரிக்கையா இருங்க. இப்படியாப்பட்ட எரி நரகத்துக்கு போக கூடாது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமா இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலில் தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களையும் வாதிக்கப்படுவார்கள். பாருங்க, பிசாசுக்காக வைத்த இடத்துல யார் யார் போறாங்க தெரியுமா? மோசம் போக்கின பிசாசானவனும் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமா இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிக்கு. அல்லேலூயா. கர்த்தர் பேசாதிருந்தும் கர்த்தர் பேசினார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு, கர்த்தர் ஆசீர்வதிக்காதிருந்தும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்ற தீர்க்கதரிசிகளுக்கு, மிருகத்தை வணங்கினவர்களுக்கு, அல்லேலூயா, இவங்க மிருகத்தையே கர்த்தர் நரகத்துக்கு தள்ளாயத்தமா இருக்கிறார். ஆனா மிருகத்தை வணங்குறாங்க, சிலையை வணங்குறாங்க. எப்படியாப்பட்ட காரியத்தை மனுஷன் செய்யறான். அதனால மனுஷன் இப்படியாப்பட்ட காரியத்தை செய்தபடினால் பாருங்க, அவன் அக்கினியும் கந்தகமான கடலில் தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்களாம். அல்லேலூயா. அப்ப பிசாசுக்காக வைத்த இடத்துல யாரு போனது? மனுஷன் பாவம் செய்து அதே நரகத்தில் தள்ளப்படுகிறான். தீர்க்க தரிசனம் பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும். தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது ஒவ்வொரு காரியத்திலும் எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தருக்கு ஜெபிக்கும் போதோ, ஒருத்தர் ஆசீர்வதிக்கும் போதோ, நீ ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதே இரு ஆண்டவர் சொன்னாரு. இன்னைக்கு சபித்தலும் துதித்தலும் தான் அந்த நாவல வந்துட்டு இருக்கு. இதே வாயில தேவனை துதிக்கிறோம், இதே வாயில சபிக்கிறோம். இந்த சபிக்கிறவர்களுக்கு தேவன் நரகத்தை வச்சிருக்க, பிசாசுக்கு வச்ச இடத்துக்கு போறதுக்கு தான் மற்றவர்களை பார்த்து எப்போது சபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. சபித்தலும் துதித்தலும் 2 இந்த வாயில புறப்பட்டு வரக்கூடாது. அப்போது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். அல்லேலூயா. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பேர் எழுதப்பட்டு இருக்கணும். எப்படியாப்பட்டவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்? அப்படி எழுதப்படாதவங்களுடைய நிலைமை என்ன? அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம் பேர் காணப்படாத விட்டால் நம்மளோ எரி நரக அக்கினியில் தள்ளப்படுவோம். பாதாளத்தை போன்று தற்காலிகமான இல்லாமல் நரகம் நிரந்தரமான தண்டனை அனுபவிக்க இடமாக இருக்கும். நிரந்தரமான தண்டனை அனுபவிக்கிற இடமாக இருக்கும். அல்லேலூயா. பாதாளத்துல பிசாச சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதுல இருந்து அவுத்தும் விடுறாரு. ஆனா நரகத்துல இருந்து வரவும் முடியாது, இந்த பக்கம் போகவும் முடியாது. அல்லேலூயா. 12ஆம் அதிகாரத்துல லூக்கா 12ல நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல உண்மை சம்பவம் வேத வசனம் எழுதி இருக்கு. லாசரு ஐசுவரிவான் 2 பேரும் மரித்தாங்க. ஐசுவரிவான் எங்க போனான்? நரகத்துல.
சரி, ஆனா லாசர் எங்க இருக்கான்? ஆபிரகாம் மடியில தேற்றப்படுகிறான். அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யவான் அங்க இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறான் தெரியுமா? லாசர் விரல்ல ஒரு சொட்டு தண்ணி எடுத்து என் நாவை குளிரும் பண்ணும்படி ஆபிரகாம் தந்தையே நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க. எப்படி இருக்கா? ஒரு சொட்டு தண்ணிக்கு தவிக்கிறான், ஒரே ஒரு சொட்டு. அப்ப அந்த எப்படி அந்த நெருப்புல மனுஷனும் அந்த பிசாசு அவதிப்படும் போது அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. அப்படியாப்பட்ட கொடூரமான இடமா இருக்கும். அல்லேலூயா. அல்லே, நீ உலகத்துல வாழ்ந்த போது இன்னைக்கு தேவ பிள்ளைங்க சொல்ற, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மாத்திரம் இந்த ஏன் வேதனை, இதோ பிசாசு வரும்போது என்ன உங்களுக்கு ஆபத்து வரும் என்று வேதனை சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? எனக்கு ஏன் அந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த ஆபத்து, எனக்கு ஏன் இது? ஆனா அந்த இடத்துல சொல்லப்பட்டு ஐஸ்வர்யவானோ சுகபோகமா வாழ்ந்து கொண்டு இருந்தான், லாசரோ வேதனை அனுபவிச்சான். லாசரு எப்போது ஐஸ்வர்யமா எதை கீழே போடும் அந்த மாதிரி வாழ்க்கை ஒண்ணு நம்ம வாழ்ந்துட்டு இல்லையே. எப்ப அவ சாப்பாடு போடுவான் அதை எடுத்து சாப்பிடலான்னு காத்துட்டு கிடந்தான் அது வெளியில. அப்படியாப்பட்ட மனுஷன் போய் தேற்றப்படுகிறான். அந்த பூமியில பாடுகளும் கஷ்டத்தையும் வேதனையும் துன்பத்தையும் அனுபவிச்சுக்கிறவன் தேற்றப்படுகிறான். ஆனா ஐஸ்வர்யவானுமா சுகபோகமா வாழ்ந்தவன் என்ன பண்றான்? நரகத்துல போய் எறிகிறான். அப்ப நரகம் ஒன்று உண்டு, நரகம் இருக்குது. நரகத்துக்கு பயப்பட்டு நடுங்கணும். நரகத்துக்கு நம்மளுக்கு தேவன் வைக்கல, பிசாசுக்காக வைத்திருக்காரு என்று நினைக்கணும் ஒவ்வொருவரும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்றால் நாமும் அக்னி கடலில் தள்ளப்படுவோம். ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்படலைன்னா நம்ம எங்க படுவோம்? அக்கினி கடலில் நம்மளும் தள்ளப்படுவோம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாத ஜாதியாக இருந்து ஆத்தும ஆதாயம் செய்வோம், கிறிஸ்துவை பற்றி சொல்லுவோம், தேவனை மறக்காமல் எப்போதும் சுசேஷத்தை சொல்லி விழிப்புணர்வோடு காத்திருக்கணும்னு வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. 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 பாருங்க, பிசாசு எப்படியாப்பட்ட கொடூரமான தந்திரம் உள்ளவன். இந்த பிசாசு பிடியிலிருந்து நம்மளை தப்பிவித்தது யாரு? அல்லேலூயா. இந்த பிசாசு பிடியிலிருந்து யார் நம்மளை தப்பிவித்தது? நம்மள ஒரு காலத்துல அக்கிரமக்காரரா தான் இருந்தோம். நம்ம எப்படி இருந்தோம்? விக்கிரத்திற்கு வணங்கி கடந்தோம், அக்கிரமக்காரரா இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். நம்மளை பரிசுத்தமாக்கத்தான் தேவன் வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, 18 வருடங்களுக்கு முன்பாக 18 வருடம் ஆயிடுச்சு. 18 வருடங்களுக்கு முன்பாக அல்லேலூயா அதே பிசாசுடைய போராட்டத்துல தான் இந்த சரீரம் வாதிக்கப்பட்டு இருந்துச்சு. பிசாசுடைய போராட்டத்திலும் மந்திரத்தால் கட்டப்பட்ட நிலைமையில இந்த சரீரம் போராட்டத்தில் இருந்துச்சு. விடுவிக்க யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் அழைச்சோம். பாருங்க, ஒரு ஊழியக்காரர் கேரளாவில இருந்து சென்னையில இருந்து அங்க போய் எங்களுக்கு ஏதோ ஆலோசனை சொல்லி, பாருங்க, வேதம் நமக்குள்ள இருந்தா எப்படி ஊழியக்காரர் எப்படியாப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் யாரு, தேவனுடைய சித்தத்தை செய்யறவங்க யாருன்னு தெரியும். ஆனா அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது இருந்தது. ஒரு ஊழியக்காரர் வந்துட்டு என்ன சொன்னாரு? சென்னையில இருந்து அங்க மருந்து அது இதெல்லாம் கொடுத்து சாப்பிட விடாத, எண்ணெய் கொடுத்து வயிற்றெல்லாம் காலி பண்ணி அங்க வீட்டுல போனாதான் அந்த பிசாசை எடுக்க முடியும், பிசாசை விடுவிக்க முடியும், அங்க உங்க வீட்டுல மந்திரம் வைக்கப்பட்டிருக்குன்னு வந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது உண்மை சம்பவம். நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் சொல்றேன், இது உண்மை சம்பவம், உண்மையா நடந்த கதை. அல்லேலூயா. அவங்க கூட வந்தோம், இந்த பிசாசை நாங்க விரட்டுறோம்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆனா அந்த கட்டளை பாருங்க, அப்படியே இந்த 4 விரல் பாருங்க, இந்த ஒரு விரல் கூட டச் ஆகல. இந்த 4 விரல்ல அவர் பிசாசை விரட்டுறன்னு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு நாங்க சென்னையில இருந்து ட்ரெயின்ல வந்து வீட்டுல இறங்குந்துமே அந்த கட்டிலுக்கிட்ட கூட்டிட்டு போனாரு. அந்த கட்டிலுக்கிட்ட பாருங்க, இன்னைக்கு மாய மந்திரத்தினால் மயக்கிற கூட்டம், ஊழியக்காரர் கூட்டம் இருக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எங்க கண்ணு முன்னாலேயே 3 சூளாயம் இருக்கிறது போல ஒரு சூளாயத்தை எடுத்து காட்டினாங்க. 3 சூளாயம் மாதிரி இப்படி இருக்குது, அதை எடுத்து பாரு உங்க வீட்டுல வைக்கப்பட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த 4 விரல்ல எங்க வீட்டுல செய்யப்பட்டிருக்கிற, அது கையால செய்யப்பட்டு இருக்கிற பெரிய கட்டல், அந்த கட்டளை 4 பேர் எடுத்து தான் அசைக்கணும். ஆனா அந்த கட்டளை இந்த 4 விரலால தூக்கி இவ்வளோ ஹைட்டு பிடிச்சு அப்படியே கீழே போட்டுட்டு கீழே விழுந்துட்டேன். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரர் மூலியமா விடுதலை கிடைச்சிச்சா? கிடைக்கவே கிடையாது. பாருங்க, சாத்தான் கொடூரமா இருந்தான் அந்த சரீரத்துல, கொடூரமா. அப்படியாப்பட்ட பெரிய கட்டளை இன்னும் இருக்கு. அந்த கட்டளை 4 விரல்ல தூக்கிட்டு நின்னான்.
இந்த கொடுமையில நான் இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளாத இருந்தா, இந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று வாஞ்சை இல்லாத இருந்தா எங்களுக்கு விடுதலையே கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு நாங்க இந்த ஊழியத்தை செய்யறோம்னா பல இடத்துங்களை ஓடி தெரிஞ்சோம், எல்லா இடத்துலயும் போவோம், எவ்வளவு பணங்கள் செலவு பண்ணும், எங்க போனா விடுதலை கிடைக்கும். எல்லா இடத்துல அலைஞ்சு வீட்டுக்கு வந்த அதே பிசாசுங்களை வேதனைப்படுத்தும், அதே பில்லி சுனிய கட்டு வேதனைப்படுத்தும். ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை கையில் ஏந்தி குடும்பத்தில் இருக்கிற தலைவரை கர்த்தர் எழுப்பி நாங்க குடும்பமாக உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஆவில நிரம்பணும், ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். இப்படி ஜெபத்தால வளர்ந்த ஊழியம் தான் இந்த ஊழியம். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபத்தால தான் எங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இது சின்ன சாட்சியை தான் நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு இருக்கு பெரிய சாட்சி. ஒவ்வொரு காலித்து ஊழியக்காரர்களால் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டேன், மனுஷர்களால் எவ்வளவு தள்ளப்பட்டேன், இந்த ஆபத்து என் சரீரத்தில் எப்படி கொடூரமா இருந்தது. ஆனா அந்த காலத்துல இப்படி இயேசுவை மாத்திரம் நான் ஏற்றுக்கொள்ளாத இருந்தா நான் அதே நரகத்துக்கு தான் போயிருப்பேன். அல்லேலூயா. அதே நரகத்துக்கு தான் நான் தான் தள்ளப்பட்டு இருப்பேன். பிசாசு வைக்கப்பட்டு இருக்கிற அந்த ஆக்கினி குழியில் தான் நான் விழுந்திருப்பேன். அல்லேலூயா. ஆனா தேவன் நம்ம மீது இரக்கம் வச்சாரு, மனுஷன் மீது இரக்கம் வச்சாரு. பிசாசு மீது இயேசு இரக்கம் வைக்கவே கிடையாது. அவனும் பெருமை கொண்டான். பாருங்க, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது லூசிபர் படைச்ச ஆண்டவர் எப்படி கேருபி வச்சிரக்கல் முத்துக்கள் எப்படி பளபளப்பாக இருந்த ஒரு உயர்ந்த ஸ்தலத்துல தான் அவனை கொண்டு போய் வச்சாரு. அவன் இருதயத்தினால் மேட்டிமை கொண்டான். இன்னும் என்ன பண்ணான் தெரியுமா? தன்னுடைய அழகினால் பெருமை கொண்டான். அவனை என்ன பண்ணார் ஆண்டவர்? தள்ளி போட்டார் பூமிக்கு. ஆனா இன்னைக்கு மனுஷர்கள் நம்ம செய்கிற குற்றம் குறைகளை மன்னித்து அந்த பிசாசு போன இடத்துல என் பிள்ளைகள் போக கூடாது, என் பிள்ளைகள் சுதந்திரமா அந்த உலகத்தில் வாழணும், என் நாமத்தை உயர்த்தணும், நான் இருக்கிற இடத்துக்கு வரணும் தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நரகம் ஒண்ணு கொடூரமானது. அந்த நரகத்துக்கு ஒண்ணு என்னையும் தப்பிக்கத்தான் தேவன் பிசாசுக்கு வைக்கிற இடத்துக்கு நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை வசனத்தை கொண்டு திருத்திட்டு இருக்கிறாரு, ஆவியை கொண்டு உன்னை பலப்படுத்தி இருக்கிறாரு. இந்த உலகத்தில் நீ பரிசுத்தமா வாழணும் என்று தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஆனால் ஊழியக்காரருக்கோ கள்ள தீர்க்கதரிசிகளுக்கோ மிருகத்தை வணங்குறவர்களுக்கோ எந்த இடம் வைக்கப்பட்டு இருக்கிறது? ஜாக்கிரதையா இருப்போம். அவங்களுக்கு அப்படியாப்பட்ட இடம் வைக்க அவங்களை பின்பற்றுகிறவர்களுக்கோ அதே இடம் தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு பிடியிலிருந்து மீட்க ஒரு தெய்வம் உண்டு என்றால் அவர் இயேசுதான். அவர் இல்லாமல் நம்மளுக்கு மீட்பும் இல்லை, ரட்சிப்பும் கிடையாது. என் குடும்பமே அழிஞ்சு போயிருக்கும். என் குடும்பத்துல ஒருத்தர் 2 பேர் இல்ல, 4 பேரு. அப்படியே குடும்பமே பிசாசு பிடித்த குடும்பம். என் குடும்பத்துல யாரு எங்க கரத்துல எதனா வாங்கி சாப்பிட்டாலும் உடனே சொல்லுவாங்க, ஐயோ இந்த குடும்பத்துல நாங்க இதை சாப்பிட்டோம், அதாலதான் எங்களுக்கு கால் இடுப்பு பிடிச்சிருச்சு, கை பிடிச்சிருச்சு, பிசாசு பிடிச்சிருச்சு அப்படின்னு எங்களை அவமானப்படுத்தினர் அநேகர் இருந்தாங்க. ஆனா இந்த அவமானப்படுத்த குடும்பத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு வார்த்தையில எடுத்து எங்களை நடத்திட்டு இருக்காரு. அல்லேலூயா. இந்த வார்த்தையில் தான் இன்னைக்கு நாங்க பிழைக்கிறோம், இந்த வார்த்தையில் தான் நாங்க ஜீவனோடு இருக்கிறோம், இந்த வார்த்தையில் தான் என் குடும்பம் இன்னைக்கு அழியாம கர்த்தர் பக்கத்துல இருக்குது. அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வோம், நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள ஜாக்கிரதையா இருப்போம். நரகத்துக்கு அபாத்திரமானவர்கள் நம்ம நரகத்துக்கு பாத்திரர் கிடையாது. தேவன் நம்மள நரகத்துக்கு நம்மள வைக்கல, நம்மள பரலோக நித்திய ஜீவனுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதம் 9:17 வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, துர்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். யாருக்குங்க நரகத்துல தள்ளறாரு? துர்மார்க்கமா நடக்கிறவன் அல்ல தேவனை மறக்கிறவன். இந்த 2 பேர் பாருங்க, துர்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறது தேவனுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. தேவனை மறக்கிறவன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனை மறுதளித்து பின்னிட்டு போகிறவங்களுக்கு என்ன நிலைமை? நரகம் வைக்கப்பட்டு இருக்கிறது. நீ வராத இருந்துரு, தேவனுக்கிட்ட வராத, ஆனா மறுதளித்து மாத்திரம் போவாத. ஜீவனுள்ள தேவனை விட்டு நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் உனக்கு பாதுகாக்க ஒரு இடமும் கிடையாது. ஆனா உனக்கு தள்ளப்பட ஒரு இடத்தை வச்சிருக்காரு, அதுதான் நரகம். நீ வந்த விசுவாசத்தோடு வந்த பிற்பாடு ஒருபோது பின்னிட்டு போக நினைக்காத. அல்லேலூயா. துர்மார்க்கனும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதி நரகத்தில் தள்ளப்படுவார்கள். கர்த்தர் நல்லவர் என்பது உண்மைதான். அல்லேலூயா. அவர் நல்லவர் தான், அது உண்மை, எல்லாருக்குமே தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ருசித்து பார்த்தா தான் அவர் இன்னார் என்று நமக்கு தெரியும். ஆனால் நரகம் என்று ஒன்று உண்டு, அது வெறுமையா இருக்காது. எப்படி இருக்காதான் நரகம்?
வெறுமையா இருக்காது. இந்த வார்த்தைகளை கூறி பாவத்தில் இருப்பவர்களை எச்சரிக்கும்படி தேவன் சொல்லி இருக்கிறார். வார்த்தைகளை நரகத்தை பத்தி பேசணும், பரலோகத்தை பத்தி பேசணும், நியாய தீர்ப்பை குறித்து பேசணும். அல்லேலூயா. வருகிற காலம் ஆசீர்வதிக்கப்படுற காலம் தான். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வந்தா நம்மளுக்கு என்ன தேவைன்னு தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அதுக்கு ஊழியர்கள் எப்படியாப்பட்ட வார்த்தைகள் பேசி சபிக்கிறாங்க. இன்னும் நீங்க நிரந்தரமாகவில்லை, கட்டப்படவில்லை, உனக்கு வீடு இல்லை, ஒரு வாசல் இல்லை, நீ தரித்திரமா கிடக்குற. அல்லேலூயா. நீ தேவனுக்கு பயப்படல, நீ தேவனுக்கு கொடுக்கல, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நீ இப்ப அபகரிச்ச, அதனால நீங்க தரித்திரத்துல விழுந்து சாவீங்க. அல்லேலூயா. எப்படியாப்பட்ட ஆசீர்வாதம்! இன்னைக்கு ஊழியக்கார் சொல்லுகிற ஆசீர்வாதம் எப்படியாப்பட்ட ஆசீர்வாதம்! கொடுத்தாலும் கொடுக்காட்டி ஆசீர்வதிக்கிறவர் தான் நம்ம தேவன். நம்ம தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. நம்மளுடைய இருதயம் நம்ம தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா தேவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, தேவனுக்கு கொடுக்கும்படி தான் சொல்லியிருக்கு. இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தினால் பிழைப்பு இருக்குதுன்னு வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஊழியக்கார தாங்க கூடாதுன்னு சொல்லல, ஊழியத்துக்கு நம்ம தாங்கி நடத்தணும். ஆனாலும் சபிக்காத இருங்க, சபிக்காதீங்க. அவங்க அதனால் தான் நீங்க ஆசீர்வதிக்கப்படல, துர்மார்க்க சன்னதி அதனால் தான் நீங்க ஆசீர்வதிக்கப்படாத இருக்கிறீங்கன்னு இன்னைக்கு சபிக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளை சபிக்கிறது தேவனுக்கு விருப்பமானது கிடையாது. சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவின் பக்கமாக அழைக்கணும். என்ன பண்ணணுமா? ஒரு வருடத்துல எப்படியாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லி ஜாக்கிரதையா தேவங்கிட்ட நம்ம ஜனங்களை அழைக்கணும், ரட்சிப்புக்குள்ள அழைக்கணும், விசுவாசத்தை தூண்டணும். அல்லேலூயா. லூக்கா 12 இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. நீங்கள் பாருங்க, கொலை செய்ப்பாரு மாம்சம். இன்னைக்கு இந்த மாம்சம் எப்படியாப்பட்டதா இருக்குது? இந்த மாம்சம் நம்மளுக்கு எப்படியாப்பட்ட இருக்குது? இந்த மாம்சத்தை யார் கொலை செய்யறா? சாத்தான் நம்ம இந்த மாம்சத்தை கொலை செய்துட்டு இருக்கிறான். மாம்சத்தை கொலை செய்து அதற்கு பின் ஒன்று செய்ய திராணி இல்லாத அவனுக்கு பயப்படாது. யாருக்கு பயப்படக்கூடாதான்? மாம்சத்தை கொலை செய்து அதற்கு பின்பு ஒன்று செய்ய திராணி இல்லாத அவனுக்கு பயப்படாதீங்க. இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தை பாருங்க, நரகத்துக்கு ஆவியும் ஆத்துமாய் நரகத்துக்கு தள்ள அதிகாரமுள்ள அவர் ஒருவருக்கே பயப்படுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு யாருக்கு நம்ம பயப்படுறோம்? பிசாசை பார்த்தா தான் பயம், பிசாசை பார்த்தா தான் நடுங்குறோம். அல்லேலூயா. ஆனா இயேசு குறித்து பயம் இல்லை. ஒரு பிள்ளை எழுந்தா இன்னைக்கு பாக்குறோம், ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலையும் எல்லா குடும்பத்திலையும் பாக்குறோம். ஒரு பிள்ளை எழுந்ததும் எந்த பிள்ளை வாயை கழுவிட்டு வேதத்தை தூக்குதோ, வேதத்தை சுமக்குதோ, தேவனை பாடி துதிக்குதோ, அந்த புள்ள தான் தேவனுக்கு பயந்த பிள்ளை. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயமே கிடையாது. அல்லேலூயா. நரகத்துக்கு தள்ள அதிகாரம் யாருக்கு இருக்கு? இயேசுக்கு தான் இருக்குது. மனுஷருக்கு நரகத்துக்கு தள்ளுவாரு, பிசாசி நரகத்துக்கு தள்ளுவாரு. ரெண்டையும் தள்ள அதிகாரம் உள்ள தேவனுக்கு மாத்திரம் பயப்படுங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுக்கு மாத்திரம் பயந்துருங்கள் என்று. அல்லேலூயா. அசதியா இருக்காமல் ஜாக்கிரதையா இருந்து கர்த்தருடைய வேலையை செய்யணும். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருந்து கர்த்தருடைய வேலையை செய்யணும். அநேக ரட்சிப்பு அடைய இயேசுவின் நாமத்தை அநேக இடத்தில் சொல்லணும். அல்லேலூயா. அநேக ரட்சிப்பு அடையணும், இயேசுவின் நாமத்தை சொல்லணும். இயேசுவால் தான் உங்களுக்கு மீட்பு உண்டு, இயேசுவால் தான் உங்களுக்கு சமாதானம் உண்டு, இயேசுவால் தான் நீங்கள் நித்திய ஜீவனை அடைய முடியும், இயேசுவால் தான் பரலோகம் போக முடியும். இயேசுவால தான் நரகத்துக்கும் நீங்க போவீங்க. அல்லேலூயா. முதலாவது பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவரால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த நரகத்திலிருந்து நீங்க தப்பிக்க ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். உண்மையான பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக நம்மளை ஆயத்தப்படுத்தணும். அதற்காகத்தான் உங்களையும் என்னைய தேவன் அழைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கூடுமான மட்டும் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய நம்மளை தாழ்த்தி தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவார் என்று விசுவாசத்தோடு நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருப்போம். அப்பா, எங்களால் ஒன்று முடியாது, ஆனால் உம்முடைய கிருபை தான் இவ்வளவாக நிறுத்தி எங்களை நடத்தி எங்களை பேச வைத்து இவ்வளவாக பாதுகாக்கிறது. அப்பா, உம்முடைய கிருபைக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி முடி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் பெரியவராய் இருந்து அப்பா நீர் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.